முப்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். நாம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நம்ம எப்பெல்லாம் மிகவும் துவண்டு போய் இருக்கிறோமோ அப்பெல்லாம் நம்ம தேற்றுவதற்காக நமக்கு நம்பிக்கை தரும் விதமா உன் வாழ்க்கை உன் கையில் என்று பல பேர் சொல்ல கேட்டிருப்போம். இந்த வாசகத்தை கேட்டதுமே நமக்கு ஒரு உத்வேகமும் ஒரு தன்னம்பிக்கையும் தைரியமும் வரும். ஒரு தெளிவும் கிடைக்கும். முக்கியமா மனக்குழப்பம் கொஞ்சம் விலகிற மாதிரி ஒரு சந்தோஷம் தோன்றும். இந்த வகையில பார்த்தா இது ஒரு மந்திர வாசகம் தான். இந்த மந்திர வாசகத்தின் உண்மையான அர்த்தம் என்ன? ஒரு காந்தம் போல எல்லாரையும் ஈர்க்கக்கூடிய இந்த வாசகம் நமக்கு எதை உணர்த்துகிறது? இந்த வாசகத்தில் ஒளிந்துள்ள சித்தர்களின் கண்டுபிடிப்பு பற்றிய ரகசியங்கள் என்ன? சித்தர்களின் குரு சிஷ்ய பரம்பரையில மௌன உபதேசம் அப்படின்னு சொல்றாங்களே அது என்ன? ஓரெழுத்து மந்திரம்னு சொல்றாங்களே அது என்ன? அதன் குறியீடு என்ன? இதையெல்லாம் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம். உன் வாழ்க்கை உன் கையில். அப்படி நம்ம கையில என்னதான் இருக்கு? ஒருவேளை இந்த கைகளை வைத்து ஏதாவது தொழில் செய்து, அப்படி இல்லைன்னா கடினமாக உழைச்சா நல்லபடி வாழலாம் அப்படிங்கிறது இதனுடைய அர்த்தமா இருக்குமோ? அப்படின்னா எல்லாருமே கைகளை நம்பி மட்டும் வாழறது இல்லையே. சில பேருக்கு வாய் தான் அவங்களுடைய தொழிலாவே இருக்கு. அதாவது உதாரணமா ஆசிரியர்களை எடுத்துக்கலாம். அவங்க பேசுறது தான் அவங்களுடைய தொழிலே. சில பேருக்கு கால்கள் தான் அவங்களுடைய மூலதனமா இருக்கும். கால்களை வச்சு தான் அவங்களுடைய பிழைப்பே நடந்துகிட்டு இருக்கும். சில பேர் மூளையை வச்சு தான் அவங்களுடைய பிழைப்பை நடத்திக்கிட்டு இருப்பாங்க. சில பேர் 2 கைகளுமே இல்லாமலும் வாழ்க்கையை நடத்திக்கிட்டு தான் இருக்காங்க. இப்படி இருக்கிறதுனால உன் வாழ்க்கை உன் கையில் என்ற வாசகம் உழைப்பை மையமாக வைத்து சொல்லப்பட்டதாக இருக்க முடியாது. ஒருவேளை உன் வாழ்க்கை உன் கையில் என்கிற வாசகம் ஒருவர் தேர்ந்தெடுக்கும் பாதையை குறிப்பதாகவோ அல்லது ஒருவர் எடுக்கக்கூடிய முடிவை குறிப்பதாகவோ இருக்கலாம் இல்லையா? ஆனால் ஒருவர் எடுக்கக்கூடிய முடிவு பல நேரங்களில் தவறாகவும் முடிந்திருக்கிறது. ஒருவர் சரியான முடிவை எடுத்த போதிலும் அது தவறான ஒரு விளைவையே ஏற்படுத்தி இருக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கத்தான் செய்கிறது. ஏனென்றால் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு சூழ்நிலையில் விதி தன் வேலையை காட்டிவிடுகிறது. சரி, இப்படி இருக்கும்போது உன் வாழ்க்கை உன் கையில் என்ற வாசகம் எல்லாரையும் ஈர்க்கக்கூடியதா இருக்க காரணம் என்ன? இது ஒரு சாதாரண வாக்கியம் என்று நம்மால் கடக்க முடியாது. ஏன்னா இது எல்லா தரப்பு மக்களையும் கவரக்கூடியதாகவும் அனைவருக்கும் ஏதோ ஒரு வகையில் பொருந்துவதாகவும் இருக்கிறது. இப்படி இருக்கும்போது இதன் உண்மையான பொருள்தான் என்ன? வாங்க பார்க்கலாம். உன் வாழ்க்கை உன் கையில் என்ற வாசகத்தின் ரகசியத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி முதல்ல வாழ்க்கை அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். வாழ்க்கை அப்படின்னா ஒழுக்கத்தில் வளர்தல் என்று பொருள். வாழ்தல் என்றால் வளர்தல் என்றும், கை என்றால் ஒழுக்கம் என்றும் பொருள். எனவே வாழ்க்கை என்பதே ஒழுக்கத்தில் வளர்தல் என்னும்போது அந்த ஒழுக்கத்தில் வளர்வதற்கு ஏற்ற ஒரு பாதையில் பயணிப்பதுதான் வாழ்க்கை. சரி, ஒழுக்கத்தில் ஏன் வளரணும்? அப்படி வளர்ந்தா என்ன கிடைக்கும் அப்படின்னா, உயிர்களுக்கு இயல்பிலேயே ஒரு பிரச்சனை இருக்கு. அது என்னன்னா, ஆணவ மலம் என்று சொல்லக்கூடிய அறியாமை மயக்கம் அல்லது நோய் என்று சொல்லலாம். இதை இன்னும் கொஞ்சம் ஆராய்ந்து பார்த்தா அந்த ஆணவ மலம் 3 பொருள்களின் கூட்டாக இருக்கிறது. அது என்னன்னா ஆணவம், கண்மம், மாயை. உயிர்கள் இயல்பிலேயே இந்த 3உடன் எப்போதும் சேர்ந்தே இருக்கும். எப்போது ஒரு உயிர் ஒழுக்க நெறியில் வளர்கிறதோ அப்போ இந்த 3ம் படிப்படியாக தேய்ந்து ஒரு எல்லையில் முற்றிலும் நீங்கிவிடும். அப்போது அந்த உயிர் பேரின்பமயமான பூரண அறிவு பொருளை சேரும். சேர்ந்து எல்லையில்லாத ஆனந்தத்தை அனுபவித்து பெருவாழ்வு வாழும். இப்படி உயிர்கள் ஆணவம், கண்மம், மாயை என்ற 3 கட்டுகளில் இருந்து விடுபட்டு அதனுடைய உண்மையான இயல்பான ஆனந்தமயமான நிலையை அடைவதற்கான பாதைதான் இந்த பிரபஞ்சம். இந்த பிரபஞ்ச பாதையில் உயிர் செய்யும் பயணம்தான் அதன் வாழ்க்கை. இந்த பயணத்தின் சிறு பகுதிதான் இந்த உலக வாழ்க்கை. உயிர்கள் தங்களின் இலக்கை அடைய ஆணவம், கண்மம், மாயை என்ற 3ஐயும் விட்டு நீங்க வேண்டும். அப்போதுதான் அதன் இலக்கை அடைய முடியும். இந்த ரகசியம்தான் நம்முடைய கைகளில் உள்ளது. இறைவன் உயிர்களை படைக்கும் போதே அவை ஏன் படைக்கப்பட்டன, அவை என்ன செய்ய வேண்டும், எங்கு சென்று சேர வேண்டும் என்ற எல்லா விவரங்களையும் அதன் கையிலேயே வைத்து அனுப்பிவிடுகிறார்.
இங்கு உயிர்கள் என்பது சிறப்பாக மனிதர்களையே குறிக்கும். ஏனென்றால் மனிதர்கள் மட்டுமே தங்களின் அறிவை கொண்டு பேரின்பம் அடைய முடியும். இந்த கையை பாருங்கள். கையில் 5 விரல்கள் உள்ளது. இதில் கட்டை விரல் தவிர மற்ற 4 விரல்களும் ஒன்றாக இருக்கும். கட்டை விரல் மட்டும் தனியாக இருக்கும். இதில் கட்டை விரல் இறைவன் எனப்படும் பேரின்ப பொருளையும், ஆள்காட்டி விரல் ஆன்மாவையும், நடுவிரல் ஆணவ மலத்தையும், மோதிர விரல் மாயா மலத்தையும், சுண்டு விரல் கன்ம மலத்தையும் குறிக்கும். இந்த விரல்கள் ஏன் இந்த வரிசையில் உள்ளது என்பதற்கு சித்தர்கள் சில விளக்கங்களை கொடுத்திருக்கிறார்கள். அது என்னவென்றால், இந்த ஆள்காட்டி விரலான ஆன்மாவுடன் அனாதி காலத்திலேயே சேர்ந்து இருப்பது ஆணவ மலம். இதனாலேயே ஆள்காட்டி விரலுக்கு அருகில் உள்ள நடுவிரல் ஆணவ மலம் எனப்பட்டது. இந்த ஆணவ மல கட்டிலிருந்து ஆன்மாவை விடுவிப்பதற்காக இறைவனால் சேர்க்கப்பட்டது மாயாமலம். இது இரண்டாவதாக ஆன்மாவுடன் சேர்வதால் ஆள்காட்டி விரலிலிருந்து இரண்டாவதாக இருக்கும் மோதிர விரல் மாயாமலம் என்று குறிக்கப்பட்டது. அடுத்ததாக மாயாமலம் என்கிற பிரபஞ்சத்தின் நுகர்ச்சியால் ஆன்மா பெறும் வினைப்பயன் கன்மமலம் எனப்படும். இதை குறிப்பது சுண்டு விரல். இந்த கட்டை விரல் தவிர்த்து மற்ற 4 விரல்களும் ஒன்றாக இருப்பது எதை குறிக்கிறது என்றால், ஆன்மா இந்த உலகத்தில் நல்வினை தீவினைகளை செய்து வாழ்வதை குறிக்கும். எப்போது ஒரு உயிர் நல்வழியில் ஒழுகி தீயவற்றை விலக்குகிறதோ அப்போது அந்த ஆன்மா கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஆணவ மலத்திலிருந்து விடுபடும். அந்த உயிரின் பக்குவம் முதிர முதிர அது படிப்படியே இறைவன் ஆகிய கட்டை விரலை அடையும். இவ்வாறு உயிர் தனக்கு துன்பம் தரக்கூடிய அந்த ஆணவ மல கட்டிலிருந்து நீங்கி பேரின்ப நிலையை அடைய மாயையை கூட்டுவித்து உதவிய இறைவனுக்கு நன்றி சொல்லும் விதமாக இந்த ஆள்காட்டி விரலான ஆன்மா இறைவன் ஆகிய கட்டை விரலின் பாதத்தில் பணியும். இந்த மாபெரும் பிரபஞ்ச ரகசியம்தான் உன் வாழ்க்கை உன் கையில் என்பது. இந்த உண்மையை உணர்த்தும் விதமாகத்தான் கோவில்களில் உள்ள சிற்பங்களும் சில தெய்வ விக்கிரகங்களும் இந்த முத்திரையை காட்டிய வண்ணம் உள்ளன. இந்த மாபெரும் பிரபஞ்ச உண்மையை வாயால் சொல்லி விளக்காமல் முத்திரையாக காட்டி உணர்த்துவதுதான் மௌன உபதேசம் எனப்படுவது. இந்த முத்திரையை குறிக்கும் ஓர் எழுத்து மந்திரத்தை தான் ஓர் எழுத்து மந்திரம் என்று சொல்வார்கள். இந்த வீடியோ ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நாங்கள் நினைக்கிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்போதான் எங்களோட அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு சரியாக வந்து சேரும். இதுவரை இந்த வீடியோவை பொறுமையுடன் பார்த்த அனைவருக்கும் முப்பொருள் சார்பாக நன்றி. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். வணக்கம்.